செய்த அற்புதங்களை அல்ல, நடத்திய ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் அவரே அதிசயமாக நம்மை நடத்துகிறார். நன்றியோடு அவர் சமூகத்தில் ஆமென். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில், என்ன கடங்கா நன்மைகளினால நம்மை வழி நடத்தி நம்மை தேற்றின ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய அப்பாவுக்கு என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அவருடைய அன்பை எண்ணி பார்க்கலாம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நம்மையே நமக்காக கொடுத்து நாம் யார் என்பதை விளங்கப்படுகிற அற்புதமான தேவன். சத்ய தேவத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தேவத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய்
என்றும் நன்றி கூறுவேன். மீண்டும் சொல்றீங்களா எங்களோட சேர்ந்து? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். Let every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது, இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால் யாவும் முடங்கும். ஆமென். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கு என்றுமே துதியே. முற்றும் மூடிய என்னை காப்பவரே உமக்கு என்றுமே துதியே. சொல்லுங்க. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மீண்டும் ஒரு விஷயம். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின அற்புதமான தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கலங்காதே, திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவி. கலங்காதே, திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவி. கண்மணி போல என்னை காப்பவரே கரை சேர்த்திட வருவே. கண்மணி போல என்னை காப்பவரே கரை சேர்த்திட வருவே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி
how awesome God is. Amen. எத்தனை சூழ்நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமானவராக நம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலையோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். எல்லா மகிமையும் கனமும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே. சேர்ந்து ஆராதிப்போம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சேர்ந்து பாடுவோம். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த நம்பிக்கையோடு ஜெயத்தோடு பாடி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Let his name be glorified. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. சொல்லுங்க. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். இருக்கிற இடங்களை நல்ல கரங்களை தட்டி எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. சொல்றீங்களா? உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ரெண்டு கரம் உயர்த்தி ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. He is a miracle working God. Amen. அவருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து தேவன் நம்மை விசாரிக்கிறவர், நடத்துகிறவர், ஆதரிக்கிறவர். இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். நம்மை நடத்துவதற்கு போதுமான அற்புதமான தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். சேர்ந்து உயர்த்த போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மேல் முன்பாரத்தை வைத்து விடு. ஆமென்.
பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாடவே ஓட்டார், நீதிமான் கால்களை தள்ளாடவே ஓட்டார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாடவே ஓட்டார், நீதிமான் கால்களை தள்ளாடவே ஓட்டார். நாளைய தினம் நம்முடைய ஆண்டவருடையது. நாளைய குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நம்மை நடத்துவார். ஆமென். கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது, கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். Thank you பா. பலவீனம் யாவையும் ஏற்றுக்கொண்டே உன் நோய்கள் யாவையும் சுமந்தாரே, பலவீனம் யாவையும் ஏற்றுக்கொண்டே உன் நோய்கள் யாவையும் சுமந்தாரே. நேசரின் நட்பின் காயங்கள் உன்னை சுகமாக்கும், நேசரின் நட்பின் காயங்கள் உன்னை சுகமாக்கும். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இந்த உலகத்தில் உனக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலேயும் உங்கள் முகங்கள் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கட்டும். உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு. உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு. தண்ணீர் கவலை துடைத்திடும் நேசர், அவர் உன்னை தேற்றிடுவார். ஆமென். உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு. உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு. உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு. உன் கவலையை அவர் மேல் வைத்து விடு. கண்ணீர் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார். கண்ணீர் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். சேர்ந்து சொல்லுங்க,
ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புதிய வழிகளை, புதிய பாதைகளை திறந்தவர். உங்களுக்காகவும் அவர் புதிய வழிகளை திறப்பாராக, புதிய பாதைகளை திறப்பாராக. ஆச்சரியமான தேவன். ஆமென். If God opens the door, no one can shut the door. Amen. Hallelujah. உனக்கு முன்பதாக அவர் ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கிறார். ஆமென். உனக்காய் யாவையும் செய்திடுவார், நீ அறிய வழியை திறந்திடுவார். உனக்காய் யாவையும் செய்திடுவார், நீ அறிய வழியை திறந்திடுவார். தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது. தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது. கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தாங்கினவன் நீங்க தான்ப்பா, என்ன நடத்தினவன் நீங்க தான்ப்பா, என்ன பாதுகாத்தவன் நீங்க தான்ப்பா, என்ன பலப்படுத்தினவன் நீங்க தான்ப்பா. ஆண்டவரை பார்த்து உண்மையா இருக்கிற இடங்களில் உங்க வலது கரத்தை உயர்த்தி என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தவரே சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க, சொல்லுங்க. நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள். எல்லாரும் சொல்றீங்களா? அப்பா பார்த்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க ஏசப்பா, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் நடத்தி வந்தீங்க, நடத்தி
வந்தீங்க இயேசப்பா, வந்தீங்க இயேசப்பா, ஏசப்பா நடத்தி வந்தீங்க நடத்தினீங்களே. கரத்தில் இது எவ்வளவு நல்லவரப்பா. சொல்லுங்களேன், அப்பாவை பார்த்து நடத்தி வந்தீங்க இயேசப்பா. என்னைய குடும்பத்தையும் ஆண்டவரே, சபையையும் ஊழியத்தை ஆண்டவரே, எல்லா விசுவாச பிள்ளைகளை, தேவனுக்கு பயந்தவர்களை அற்புதமா நடத்தினீங்களே. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். அப்பாவுக்கு உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்தினது எல்லாம் நீங்க தான்ப்பா. இதன் மூலமாய் வரக்கூடிய எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இதுவரைக்கும் என்னை நீர் பாதுகாத்தீர், எந்த நேசு நல்லவர். சேர்ந்து நம்ம அப்பாவை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில நல்லவராகவே இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர், இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நீ நல்லவராய் இருந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இம்மட்டும் உதவி செய்த நம்முடைய ஆண்டவர் அப்பாவை பார்த்து, அப்பா எவ்வளவு ஆச்சரியமா நடத்திருக்கிறீங்கப்பான்னு உண்மையாய் அவரை பார்த்து சொல்லுவோம். Let his name be glorified. இன்னயோலம் என்னை நடத்தி, இன்னயோலம் என்னை புலத்தி, எന്റെ യേശു എത്ര நல்லவன், അവൻ എന്നും മതിയായവൻ. എന്റെ യേശു എത്ര நல்லவன், அவன் എന്നും മതിയായവൻ. ഇമ്മട്ടും എന്നെ നടത്തി, ഇമ്മട്ടും என்னை நடத்தி, இதுவரையிலும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு, தன் மேலே ஏற்றுக்கொண்டு, எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. എന്റെ പാപ ഭാരമെല്ലാം തന്റെ ചുമലിൽ ഏറ്റുകൊണ്ട്, എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എന്റെ യേശു എത്ര എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എന്റെ യേശു എത്ര நல்லவன். எந்தன் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து, எல்லாம் நிறைவா எனக்கு தந்தார். எந்தன் இயேசு நல்லவரே. சொல்றீங்களா? எந்தன் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து, எல்லாம் நிறைவாய்
நடத்தி ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு போதும் மறப்பதில்லை. எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் கைவிடில்லா, ஒரு நாளும் உபேட்சிக்கில்லா, ஒரு நாளும் மறக்குகில்லா. இந்த இயேசு எത്ര விஸ்வஸ்தன், ஒரு நாளும் மறக்குகில்லா. இந்த இயேசு எത്ര விஸ்வஸ்தன். മനോഭാരത്താൽ അലഞ്ഞു, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു, മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോ എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ. മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോ എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ഇമ്മട്ടും എന്നെ നടത്തി, ഇമ്മട്ടും എന്നെ നടത്തി, ഇതുവരെയിലും എന്നെ താങ്ങിനീ. എന്തൻ യേശു நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். இன்னயோலம் என்னை நடத்தி, இன்னயோலம் என்னை புலர்த்தி, என் இயேசு எത്ര நல்லவன். அவன் என்றென்றும் மதியாயவன். என் இயேசு எത്ര நல்லவன். அவன் என்றென்றும் மதியாயவன். அப்பாவை பார்த்து சொல்றீங்களா, இம்மட்டும் என்னை நடத்தி பாதுகாத்தவரே, இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து நடத்தினவரே, நீங்க செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம்ப்பா. நீ நல்லவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் பாதகமாக வந்தாலும் கூட எங்களை நடத்துவதில்லை நீர் உண்மையுள்ளவராயிருந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீங்களே. அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு போதும் நீர் மறப்பதில்லை. இந்த இயேசு நல்லவரே, ஒரு போதும் நீர் மறப்பதில்லை. இந்த இயேசு நல்லவரே. எல்லாரும் மாறினாலும் நீங்க மாறலப்பா, சூழ்நிலைகள் மாறினாலும் நீங்க மாறலப்பா, எல்லாவற்றிலையும் நீங்க போதுமானவராய் இருந்தீங்களே பரிசுத்தரே. ஷமலரதி ஹந்தனனன மரியாந்தனனன மஹரியாங்கலரபா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ,
ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் ஒடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. எங்களை நடத்தின தேவன் அற்புதமானவர். இம்மட்டும் எங்க வாழ்க்கையில போதுமானவராக இருந்து பாதுகாத்து நடத்தி இருக்கிறீங்க. உம்மை போல நல்ல தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல பெரியவர், உம்மை போல எங்களை நடத்துகிறவர், உம்மை போல எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர், உம்மை போல எங்களை போஷிக்கிறவர், உம்மை போல எங்களை உடுத்திக்கிறவர், உம்மை போல உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைத்து அரவணைக்கிற அற்புதமான தேவனை நாங்கள் இதுவரை கண்டதில்லை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க, எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய கிருபையில நிலைத்திருக்க, எந்த சூழ்நிலையிலும் உமக்காக வாழ எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 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 நீர் மட்டும் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மகத்துவமான தேவ நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையினால மூடிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி பாதுகாத்து வழி நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். சீக்கிரமாக தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் அவருடைய பலத்த அற்புத கரங்களை நம்ம மேல் வைத்து ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இந்த ஆராதனை நேரங்களிலே நீங்கள் இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். வேறு எந்த ஆவிக்குரிய திருச்சபையிலும் நீங்கள் ஆராதிக்காதவர்கள் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து ஆராதிக்க வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். தூத்துக்குடி பிராய் நகர்ல அகாப்பே ஃபேமிலி வர்ஷிப் சென்டர் கர்த்தருக்காக காலை மற்றும் மாலையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நமக்கு ஆராதனை நடைபெற்று வருகிறது. 2 ஆராதனைகள். ஆமென், ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை குடும்ப ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஹீலிங் சர்வீஸ் சுகமளிக்கும் ஆராதனை, சனிக்கிழமை உபவாச ஜெபங்கள். இந்த ஜெபங்களிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக ஆராதனையில பங்கு பெறும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். அதிகாலை தோறும் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் துதி ஆராதனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா ஜெபங்களிலேயும் ஆராதனைகளை பங்கு பெற்று
ஆமென் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். வாருங்கள், நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மேன்மைப்படுத்த கனப்படுத்த நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக உங்களுடைய விசேஷமான நாட்கள் இந்த கமிங் வீக்ல இருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி வெட்டிங் டே. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தினாலே நாம் இணைந்திருக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய மாற்றம் உண்டு அனுதின தியானங்களை நீங்க நம்முடைய அகாப்பே லைஃப் சேஞ்சர் என்கிற யூடியூப் சேனல்ல நீங்க போய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொன்னா அனுதினமும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அந்த செய்திகளை பார்த்து பயனடைவதற்கு அவைகள் வாய்ப்பாக இருக்கும். எத்தனைதான் சூழ்நிலைகள் நெருக்கமாக இருந்தாலும் இந்த ஊழியங்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருவது கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே. ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேறு எந்த ஜெப குறிப்புகளாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இல்ல நீங்க அநேகர் ஃபோன் பண்றீங்க, நல்லது. நீங்க அப்படி தெரியப்படுத்துவீங்கன்னு சொன்னாலும் நல்லதுதான். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் புகழும் பிரஸ்தாபங்களும் உண்டாவதாக. தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, பட்டணங்களுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த அற்புதமான பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து தேவனுக்குள்ள பலப்படவும், ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. ஆச்சரியமான தெய்வ மகிமை நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனம் ஆமென் ஆண்டவருக்கு உண்டு. ஆனால் அந்த தரிசனங்களை நாம் முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்கவும், சிந்தித்து பார்க்கவும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக, தேவனுடைய கிருபை நம்மை வழி நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலேயும் நம்மை பலப்படுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேட்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம விசேஷமாய் அப்படி ஜெபிக்க போகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் நம்ம மேலே அளவில்லாமல் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானுடைய கரம் நம்மை பலப்படுத்துவதாக. ஆண்டவருடைய கரம் நீங்கள் இருக்கிற வீடுகளில் ஆமென் அவைகள் இறங்கி வருவதாக. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் எல்லாரையும் மூடுவதாக. எல்லா வீடுகளையும், எல்லா அறைகளையும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆமென் ஸ்தோத்திரம் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய வீடுகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இப்பொழுது இறங்கி வருவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அன்றைக்கு தேவாலயம் வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பதாக. ஆவியானவரே என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்ல ஜெபிக்க போறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆவியானவரே என் வீட்டுக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியானவரே என் வீட்டுக்குள்ள வாங்க. ஆவியானவரே என் வாழ்க்கையில வாங்க. ஆவியானவரே என்னை தொடுங்க. என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை நீ தொடும்படியாய் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பான்னு கேளுங்க. எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே என்னை நீங்க நிரப்பும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, உங்க வீட்டுக்குள்ள அபிஷேகம் பெறாத யாராகிலும் இருப்பார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை ஆயத்தம் செய்யுங்க. அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு அவர்களை ஆயத்தம் செய்யுங்க. உன் வாழ்க்கையில ஒரு பூரண மனம் திரும்புதல் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான உன்னை நிரப்புவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தால் நீங்கள் இருக்கிற இடங்களில் இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதாக. ஆண்டவருடைய
ஆண்டவருடைய மகிமை உங்களை தொடுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடுவதாக, ஆவியானுடைய கரம் உங்களை தொடுவதாக. In the name of Jesus. அவருடைய ஒரு தொடுதலுக்காகத்தானே இன்றைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை தொட விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன் ஊழியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் அழைப்பை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் ஜீவியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேராக ஆமென் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. என்னை ஆயத்தப்படுத்தும், என் சபை ஆயத்தப்படுத்தும், என் விசுவாச பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், எங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எங்கெல்லாம் இருந்து இந்த சத்தம் துணிக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய தாகத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஏக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவருடைய கடைசி கண்ணீரின் அழைப்பு, தாகமுள்ளவன் வரக்கடவன். வா என்ற ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதாமத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி புத்தகத்துல, கடைசி அதிகாரத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு கண்ணீரின் அழைப்பாக, ஒரு ஏக்கத்தின் ஒரு அழைப்பு. யாரெல்லாம் தாகமா இருக்கிறீர்களோ வாங்க, விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு தேவன் அக்கறை உள்ள ஆண்டவராக நம்மிடத்துல சில எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வைக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே சத்துருவின் போராட்டங்களோடு கூட நாம் தனியாக போராட முடியாது. ஊழியத்திலே நாம் தனியாக இயங்க முடியாது. குடும்பத்திலே நாம் தனியாக இயங்க முடியாது. நம்முடைய ஜீவியத்திலே நாம் தனியாக இயங்க முடியாது. ஆமென். நாம் செய்கிற ஊழியங்கள் எவ்வளவு பெரிய ஊழியங்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய குடும்பம் எத்தனை திறமையான குடும்பமாக, எத்தனை படித்தவர்கள் பட்டதாரிகள் இருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதை விளங்கிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆரம்பம் முதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அழைப்பு. வா மகனே, வா மகளே, ஆவியானவர் அண்டை நம்மை சேர்ப்பதற்கு தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு உங்களை முழுவதுமாக விட்டு கொடுங்க, முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதற்கும், ஆவியானவர்களை தைரியப்படுத்துவதற்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக விட்டு கொடுங்க. வேதாமத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவியுடைய மனுஷனாய் இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, அந்த விசேஷித்த ஆவி எப்பொழுதெல்லாம் செயல்பட ஆரம்பித்ததோ, எப்பொழுதெல்லாம் அந்த ஆவியானவர் செயல்படுத்த ஆரம்பித்தாரோ, பொல்லாத ஆவி அவைகள் வெளியில போனதை நாம் வேதாமத்தில் வாசித்து பார்க்க முடியும். யோசுவாவுக்குள்ளே, காலேபுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி அவர்களுக்குள்ள இருந்தது. ஆகவேதான் அவர்கள் எஸ்கோலை கண்டுபிடிப்பதற்கு நேராக அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல ஒரு விசேஷித்த ஆவி, அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். மந்திரவாதங்கள், பில்லி சோனியங்கள் அவைகளை செய்திருந்தவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். பிசாசுகள் அலறி அடித்து ஓட ஆரம்பித்தன. எல்லா மேடைகளும் தகர்க்கப்பட்டது, விக்கிரக மேடைகள் தகர்க்கப்பட்டது. கடைசி நாட்களிலே தனியாக நாம் இயங்க முடியாது. இதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் தனியாக செயல்பட முடியாது. ஒருவரும் நாம் தனியாக இலையே செயல்பட முடியாது. நமக்கு we need the Holy Spirit. We need the help of the Holy Spirit. நமக்கு ஆவியானவர் தேவை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. அந்த ஆவியானவரை நாம் முற்றுமுடிய சார்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது தேவன் இறங்கும் போது அவருடைய நாவை தொடுகிறார். ஏன்? பலவீனம் உள்ள கரைப்படுத்துகிற ஒரு அவயம் என்ன என்பதை தேவன் அறிந்து வைத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற சரீரத்தின் அவயவங்கள் என்ன?
உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை நிரப்புவதற்கு உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் என்ன? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பகையாக பாலமாக அவைகள் நின்று கொண்டிருக்கிறதே. இந்த நெருக்கமான காலகட்டங்களை குறித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி பிதட்டி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை அதிகரிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம நன்றி சொல்லுவோம். தேவனோடு நாம இசைந்து பயணிக்க, தேவனோடு இணைந்து நிற்பதற்கு இந்த தாகமான ஒரு ஆலோசனையை, வாஞ்சையான ஒரு ஆலோசனையை உங்களுக்கு முன்பதாக வேதத்தின் அடிப்படையில் நான் வைக்க விரும்புகிறேன். ஆவியானவருக்கு ஒரு பெரிய தாகம், ஆவியானவர் நம்ம மேல ஒரு பெரிய அழைப்பை வைக்கிறார். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு. என் மகனே, என் மகளே, நீ ஜீவ தண்ணீர் அன்னைக்கு வா. நீ சும்மா இருக்க கூடாது. நீ சும்மா இருப்பதற்காக நான் உன்னை அழைக்கல. நீ இப்படியே ஏதோ வாழ்ந்து போவதற்காக அழைக்கல. உன் ஊழியத்தில் நீ இப்படியே நின்று போவதற்காக அழைக்கல. இல்லை, மகத்துவமான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் பிரதிஷ்டை சிதைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவைகளை மாற்றி அமைத்து, ஆண்டவரே என்னை மீண்டும் பலப்படுத்தும், strengthen me, O Lord. Give me a new strength, O God, என்று ஆண்டவர்ட்ட கேட்போம். Lord, give me a double portion of anointing என்று ஆண்டவரிடத்துல கேட்போம். வேதாம கல்லூரியில எல்லாரும் படித்தாலும் ஒரு மாணவன் மாத்திரம் எலியாவை பின்பற்றி தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். அவர் கேட்கிறார், என்ன ஏன்பா என்ன பின் தொடர்ந்து வருகிற? ஏன் உனக்கு என்னிடத்துல இருந்து என்ன வேணும்? சொல்றா, இல்ல உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும். I need the double portion of anointing. உண்மை ஒரு அக்கினி சால்வை விழுந்தது. அந்த அக்கினி சால்வை இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே அவைகள் விழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதற்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அதற்கு நேராக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அதற்கு நேராக உங்களை பக்குவப்படுத்துங்கள். டிவி பெட்டிக்கு முன்பதாக, செல்போனுக்கு முன்பதாக, உங்க லேப்டாப்புக்கு முன்பதாக, மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, just kneel down before God. ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. Surrender yourself in the hands of God. Commit yourself. Commit your ways. எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுங்க. என்னால முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதான் உங்களை அழைக்கிறார். வா மகனே, வா மகளே. ஆவியானவர் உன் மேல ஊற்றப்பட ஆரம்பித்தார். வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன் ஜீவியம் மாற ஆரம்பிக்கும். உன் நிலைமை மாற ஆரம்பிக்கும். You know, when God touched the people, துரோகிகளை தொடுகிறார், குருடனை தொடுகிறார், செவிடரை தொடுகிறார், ஆமென், கல்லறையை தொடுகிறார், ஜீவனோடு வெளியில வருகிறார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. When God touched the people, Simon became Peter. Abraham became Abraham. அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம காண்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மர்டர் மோசஸ் எப்படி லீடர் மோசஸா மாறினார்? இப்படி பயந்து கொண்டிருந்த எலியா தேவனுடைய மனுஷனாகிய எலியாவாய் மாறினார். அவருடைய தொடுதல். அதற்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நாட்களில் அதற்கு நேராக உங்களை பக்குவப்படுத்துங்கள். உங்க செவிகள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும், உங்க கண்கள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும். ஆவியானவர் நம்மை அழைக்கிற அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் ஏதாகிலும் உண்டா ஆண்டவரே? What should I do? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? I commit my ways. I commit my life. Lord, I can do nothing without your help. I cannot even move. If I want to survive in this world, I need your help. I need the help of the Holy Spirit. எனக்கு உம்முடைய உதவி தேவை. ஆனா இந்த ஒரு சூழ்நிலைக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை நிற்பதை தான் கர்த்தர் பார்த்து, வேணாப்பா வாப்பான்னு அழைக்கிறார். என்ன நடக்கிறது இந்த அதிகாரத்துல? ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13-15 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய், நித்திய ஜீவ காலமாய். என்னுடைய சுயத்துல நான் போக போக நான் விழுந்துருவேன் சார். ஆனா ஆண்டவருடைய கரத்துல, அவருடைய பலத்தினால் நான் போக ஆரம்பிச்சேன்னா பாருங்க, சூறை செடியின் கீழே போய் சோர்ந்து படுத்திருக்கிறார். ஏரி தாற்றண்டையில போய் தங்கி இருக்க சொன்னது ஆண்டவர்.
ஆனால் சூரிய செடி கீழே படுத்திருக்க சொல்றது ஆண்டவர் அல்ல. கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்போதும் நாம செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும் ப்ரொடெக்ஷன்ஸும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா சூரிய செடியின் கீழே போகும்போது சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, இட்ஸ் எனஃப், நான் சாகிறேன். பெரிய அற்புதங்களை செய்த மனிதன், எழுப்புதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன், அற்புதத்தோடு அடையாளங்களோடு நின்று கொண்டிருந்த மனிதன், ஒரு சின்ன பயங்காட்டுதலுக்கு பயந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, முதலாவது ஒரு போஜனம், அந்த போஜனத்தை உட்கொண்டு படுத்துக்கொண்டான். இரண்டாவது அந்த வேதாமத்தில் ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் இரண்டாவது அந்த போஜனத்தின் பலத்தினாலே, ஆவியானவர் கொடுத்த அந்த போஜனத்தின் பலத்தினாலே ஒரே பெண்ணும் பர்வதம் மட்டும் 40 நாள் அவன் பிரயாணப்படினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொன்று, தேவ பலன் தான் உங்களை பலப்படுத்த முடியும். கர்த்தருடைய கரம் தான் உங்களை பலப்படுத்த முடியும். நான் ரொம்ப தாகத்தோடு வாஞ்சியோடு உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த கடைசி நாட்களில் we need the help of the Holy Spirit. Without God we can do nothing. அந்த முடிவுக்கு வாங்க. என்னால நீங்க எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. Surrender everything in the hands of God. உங்கள் சுயத்துல எதையும் முடிவெடுக்காதீங்க. ஆண்டவரே, உம்முடைய போஜனத்தின் பலத்தினாலே நான் எழுந்திருக்க செய்யும் ஆண்டவரே, என்னை எழுந்திருக்க செய்யும் ஆண்டவரே, என்னை எழுந்திருக்க செய்யும் ஆண்டவரே. ஏரி தாற்றண்டையில தேவன் தங்கியிருக்க சொன்னார். ஆனால் சூறை செடியின் கீழே தன்னைத்தானே ஒழித்து கொண்ட நிலைமையில உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் உங்களை தங்கியிருக்க சொல்கிற நிலைமை வேறு, நீங்களாக உங்களை ஒழித்துக் கொள்கிற நிலைமை வேறு. இன்றைக்கு உங்களை ஒழித்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வர விரும்புகிறார். மகளே, மகனே, நீ இருப்பது இந்த சூழலில் இருப்பது அது என்னுடைய சித்தமே அல்ல. I have an amazing plan in your life. I have designed your life. I am your creator. You know one thing, I know everything about your life. வாழ்க்கை குறித்த சகல காரியமும் எனக்கு தெரியும். Know where to repair, where to correct, where to lead. God only knows. So எல்லாவற்றையும் சப்மிட் பண்ணுங்க, அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. அதுதான் உம்முடைய அழைப்புக்கு இணங்கி அந்த ஜீவ தண்ணீர் அண்டையில பருகிக் கொள்வதற்கு என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன். ஏதோ ஆர்ப்பாட்டமாக ஆராதித்து ஏதோ ஒரு மாதிரி போவது அல்ல, அர்ப்பணிப்போடு வாழ்வதற்கு இன்னைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளில ஆவியானவர் சொல்றார், நான் கொடுக்கிற தண்ணீர் ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. தாகமாக இருக்கிறவர்கள் வாங்க, என்னிடத்துல வாருங்க, என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. It's a great calling. God has called you for a great purpose. அதை நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Are you ready? நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக விட்டுக் கொடுங்க. John chapter 7 verse 37 to 39, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தான் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீராய் பாய்ந்தோட விரும்புகிறார். உங்களுக்குள்ள இருந்து செயல்பட விரும்புகிறார். ஒன்று தெரியுமா? கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு ஒரு பாத்திரம் தேவை. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு பாத்திரம் தேவை. ஆண்டவருடைய வேலையை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தேவை. Only one person. Will you be? Lord, I am ready. I am ready to do anything for God. Everything for God. I am ready to sacrifice anything for you. Are you ready to say like that? Speak to God. I know that God is speaking to you. Surrender yourself. Commit yourself. Come to the presence of God. Come to the knowledge of God. Come to His presence. Surrender your life. Just kneel down before God. ஒத்துக்கொள்ளுங்க முதல்ல, என்னால முடியாத ஆண்டவரே, உம்மால முடியும். எனக்கு தேவை உம்முடைய ஜீவ தண்ணீர் உள்ள
அந்த நதி எனக்குள்ள இருந்து பாயணும் ஆண்டவரே. பெரிய திட்டத்தை நிறைவேற்ற, பெரிய சித்தத்தை நிறைவேற்ற, பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற அந்த ஏக்கம் ஆண்டவரால சகிக்க முடியல. 22ஆம் அதிகாரம் 17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடல். ஜனங்களுக்குள்ள ஒரு சூழ்நிலை, தாகமில்லாத ஒரு சூழ்நிலை. சொல்றார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை எச்சரிப்புகள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை வசனங்கள், எத்தனை வருஷ கிறிஸ்தவ அனுபவங்கள், எத்தனை வருஷம் தேவனோடு நடந்திருக்கிறோம், எத்தனை வருஷம் இந்த ஊழியத்தில் நின்றிருக்கிறோம், எத்தனை வருஷம் இந்த வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனை வருஷம் தேவனுக்காக நிற்க வேண்டும் என்கிற வாஞ்சிக்கிறோம், விழுந்து போகிறோம், வாஞ்சிக்கிறோம், விழுந்து போகிறோம், முடிவெடுக்கிறோம், விழுந்து போகிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், விழுந்து போகிறோம். ஏன்? தாகமில்லாத ஒரு சூழ்நிலை. ஆவியானவருடைய உதவியோடு தானியேலை போல தீர்மானத்தோடு வாழ கற்றுக்கொள்ள மாட்டேன். ராஜாவின் போஜனத்தினால நான் என்னை ஒரு நாளும் கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இந்த உலகத்தினாலே நான் ஒரு நாளும் என்னை கரைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். மாறாக என் தாகம் எல்லாமே ஆண்டவர் தான், என் வாஞ்சை எல்லாமே ஆண்டவர் தான், என் ஏக்கம் எல்லாமே ஆண்டவர் தான், என் விருப்பம் எல்லாமே ஆண்டவர் தான். அந்த தாகம் நமக்குள்ள இருக்கு. சும்மா போய் தண்ணி குடிப்போமா? நாம தாகம் எடுக்கணும். தாகம் எடுத்தா அந்த தண்ணி நமக்கு அவ்வளவு ஒரு சுவையா இருக்கு. அப்படித்தானா? தாகம் ஆண்டவர் மேல, சபைக்கு ஒரு தாகம். ஆவியானவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். தினமும் ஆவியானவர் மேலும் ஆவிக்குரிய காரியங்களின் மேலும் தாகம் கொள்ளுங்கள். Love God. Love God's things. தேவனுடைய ஊழியத்தை நேசியுங்கள், ஊழியரை நேசியுங்கள், சபையை நேசியுங்கள், தேவனுடைய சித்தத்தை நேசியுங்கள். ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும தரிசனம், ஒரு ஆத்தும தாகம், ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு சுவிசேஷ ஊழியம், அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது எழும்பட்டும். பரிசுத்தத்தை நேசியுங்கள், வேத தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், சகிப்பு தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், விட்டு கொடுக்கிற மனப்பக்குவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கர்த்தருக்காக வாழ்கிற பயபக்திக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். Give importance to God. Always your first priority should be God. தாகமில்லாத நிலைமை சபைகளிலே, தாகமில்லாத நிலைமை ஜனங்களுக்குள்ளே. ஒரு வறண்ட நிலம் தண்ணீருக்காக தவிப்பது போல நம்முடைய இருதயம் ஆவியானவருக்காக தவிக்கிறதா? வா, கம் 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 டு மீ. என்னிடத்துல வா. No one can satisfy your life but God. He knows your desires of your heart. He knows the ways that you have to go. He knows the call upon you. உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெரியதப்பா, உன் மேல இருக்கிற திட்டம் பெரியதப்பா, உன் மேல இருக்கிற தரிசனம் பெரியதப்பா. திரும்ப உன்னை அழைக்கிறா. ஒருவருக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், ஒரு பர்சனுக்காக. இந்த வார்த்தை உனக்காக இழந்து விட்டார். இப்பொழுது தாகமாக ஆண்டவரிடத்தில் கேள். ஒரு தாகம் வரணும். தேவனே, நீர் என்னுடைய தேவன். Lord, you are my God. சொல்ல முடியுமா? You know one thing, David has experienced. People of God, they have experienced God. Out of their experience, ஆண்டவரை நிறைய நாமங்களை சொல்லி அவர்கள் துதிக்கிறார்கள். அதுல தாவீது சொல்லும்போது சொல்றா, Lord, you are my God. You are my God. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல என் ஆத்துமா மேல தாகமா இருக்கு. Love you பா. சொல்ல முடியுமா? Love you பா. ஆராதனை என்ன? என்ன சப்மிட் பண்றது தானே, என்ன கம்ப்ளீட்டா கொடுக்கிறது தானே. என்னுடைய உடல், பொருள், ஆவி, சரீரம் எல்லாத்தையும்
nothing. Have a desire to follow you. Have a thirst upon you. உங்க மேல எனக்கு ஒரு தாகம். நான் ஒரு காரியம் சொல்லவா? கர்த்தர் மேலே தாகம் இல்லை என்றால் ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்ற முடியாது. ஆகவே தாகம் கொள்ளுங்கள், தேவனுடைய பாதத்தில் பைத்தியக்காரனை போல விழுந்துடுங்கள், ஏங்குங்கள். கட்டாயத்தினால் அல்ல, அவர் மேல் இருக்கிற நேசத்தினால். தாகமில்லாத நிலை தேவனை சும்மா இருக்க விடவில்லை. சொல்றாரு, வா, கம் கம் டு மீ, கம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. Revelation chapter 22 verse 17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். உங்கள் விருப்பம் எதன் மேலே? உங்க ஆசை எதன் மேலே? உங்க ஆசை எதன் மேலே பற்றி இருக்கிறது? இயேசுவின் மேல் விருப்பம் கொள்கிறீர்களா? Do you like God? Do you love God? If you love God, follow God. பீட்டர் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், Do you agape me? Yes Lord, I feel you. திரும்பவும் கேட்கிறார், Do you agape me? Yes Lord, I feel you. agape கிரேக்க வார்த்தையில divine love, தெய்வீக அன்பு, filio சகோதர அன்பு. 3 முறை கேட்கிறார். 3 முறையும் ஆண்டவருடைய இயக்கம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். You know, he is an unchanging God. Everyone can change in our life. Season by season people can change the persons in their life, but God never. That's like that. He's a good God. He loves you so much. You know one thing? God loves you more than anything in this world. He loves you so much. அவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். நீ அவர் மேல விருப்பமா இல்லாம இருக்கிறார், ஆனாலும் உன் மேல விருப்பமா அவர் இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். I love you. I love you. I like you so much. I need you. எனக்கு நீ தேவை. எனக்கு உன் வாழ்க்கை தேவை. உன் அழைப்பு தேவை. நீ எனக்கு தேவை. இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே தேவன் உன்னை ஆசீர்வாதமான சந்ததியாய் நிறுத்துவதற்கு, ஆசீர்வாதமான ஊழியனாய் நிறுத்துவதற்கு, ஆசீர்வாதமான சபையாய் நிறுத்துவதற்கு God needs you. Without you, without your availability, how God can use you? God needs your availability. God doesn't see any qualification in you. தேவன் எப்போதுமே குவாலிஃபைடு பர்சன்ஸை செலக்ட் பண்றது இல்ல. யாரை செலக்ட் பண்றாரோ அவங்க குவாலிஃபைடா மாத்துறாரு. அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய அவைலபிலிட்டி, விருப்பம். எனக்கு நீங்க வேணும், நான் தாகமா இருக்கிறேன், நான் வாஞ்சியா இருக்கிறேன், ஆவியானவர் எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றப்படும். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போதே கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையிலே ஆவியானவர் ஊற்றப்படுவார். கர்த்தருடைய கரம் உன்னை நிரப்பும். Right now, in the name of Jesus, in the name of Jesus, receive his double portion of anointing, receive his fire, receive his double portion of blessings. தேவனுடைய வல்லமையை, அபிஷேகத்தை, வரங்களை, கிருபைகளை இன்றைக்கு இப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய். உன் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும், உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரும். His touch is an amen transforming touch. His touch is a powerful touch. His touch is an intimate touch. அது உன்னை தொடும் என்று சொன்னார், வாழ்க்கை மாறும். God will transform your life. He can transform anyone's life. The love of God will change your life. No one thing, அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, உன்னுடைய விருப்பத்தை விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில் அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் ஜீவியத்துக்குள்ள அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வாழ்க்கைக்குள்ள அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆவியானவரே, அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்கு நான் வருகிறேன். ஒரு காலம் தாகம் எடுக்காது. பாரு, எத்தனை காரியங்களை ஸ்டெப் எடுத்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா உங்கள்கிட்ட பேசுறாரு.
நிறைய ஸ்டெப் எடுத்துட்டீங்க. இப்பவும் கூட சிலர் யோசிக்கிறீங்க, பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுறோம், பார்த்துக்கலாம். He is a God who forgives all times, 1000 times. பார்த்துக்கலாம் அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ பார்த்துக்கலான்னு விட முடியாது. இன்னைக்கு அவர் உன்னை விட மாட்டார். ஆண்டவருக்கு நீ தேவை. அவரை நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கோ, அவரை நீ இறுக்கமா பிடிச்சுக்கோ. எனக்கு நீங்க தேவைப்பான்னு சொல்லு. அப்பா எனக்கு நீங்க தேவைப்பா. என்னுடைய காரியங்கள்னால செஞ்சிடலான்னு யோசிக்காதீங்க. இல்லை, தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை, அந்த ஜீவ தண்ணீர் அண்டையிலே உங்களை அவர் அழைக்கிறார். விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று வெட்டி கொண்டார்கள். ஆவியானவருடைய இந்த ஏக்கத்திற்கு காரணம் என்ன? ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபை, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனுஷன், ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஊழியன், ஆவியானவரால் நிரப்பப்பட்ட விசுவாசி வாஞ்சை இல்லாம அத ரொம்ப அனாவசியமா அது மேல ரொம்ப கரிசனை இல்லாம அதை விட்டுவிட்ட ஒரு அவல நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீராக என்னை நீங்கள் விட்டு விட்டீர்கள். சபை கர்த்தர் மேல் வாஞ்சியாய் இருப்பதாக, சபை கர்த்தர் மேல் தாகமாய் இருப்பதாக, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள மனமில்லாமல் அலட்சியம், ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற அலட்சியம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை நடந்தது என்ன? வேலை முடிஞ்ச உடனே அதை எரிந்து விட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Do you know the value? கர்த்தர் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய வேல்யூ உனக்கு தெரியுமா? அதை நீ இழந்திருக்கலாமா? அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நீ இழந்திருக்கலாமா? அதை ஏன் விட்டார்? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தரின் மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் எத்தனை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை கொண்டு தேசத்தை அசைக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு ஊழியத்தை அசைக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு ஜனங்களை அசைக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். ஆனா நீங்க எப்பவும் போல பாடிக்கிட்டு, எப்பவும் போல ஆடிக்கிட்டு, எப்பவும் போல நீங்க ஏதோ மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சிட்டு போய்கிட்டு, ஏதோ எழுந்தோம், வேலைகளை செஞ்சோம், ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசித்தோம், இல்லைன்னா யாராவது திட்டுவாங்க, நம்மளை கேட்பாங்க, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்களா? தேவ தரிசனம் நிறைவேற முடியாது. மகளே, மகனே, அலட்சியம் பண்ணாதே. ஆவியானவரை அலட்சியம் பண்ணாதே. அந்த ஜீவ தண்ணீர் அண்டை வா, தாகத்தோடு வா, விருப்பத்தோடு வா. அவரை விட்டுடாத. எங்க வெடிப்பு இருக்கிறது, எங்க கிராக் இருக்குதுன்னு பாருங்க, அதை ஒட்டுங்க. வீட்டு தொட்டியில எங்கேயோ ஒரு இடத்துல கிராக்கா இருக்கு, என்ன ஆகும்? லீக் ஆயிட்டே இருக்கும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை நீ இழந்து கொண்டே இருக்கிறார். பொழிவதற்கு அவர் ஆயத்தம், பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். நீயும் இழப்பதற்கு ஆயத்தமாய் அதை இழந்து கொண்டே இருக்கிறாய். காரணம், அவரை விட்டுவிட்ட அலட்சிய நிலைமை. Don't do that. Lord, அப்படிப்பட்ட வெடிப்பு என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுது. 6 காரியங்களை கர்த்தர் இருக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். மாம்சத்தின் கிரியைகளாவன, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை ஆவன: விபச்சாரம், வேசித்தனம்,
அசுத்தம், காமவிகாரம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், பொறாமைகள், மார்க்க பேதங்கள், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? வெடிப்பு, வெடிப்பு. போதும் போல அந்த ஆவியான மக்களே இல்லை. வருவது தெரியும், அவர் போறது தெரியாது. உன் பலவீனத்தின் நிமித்தம் அவரை இழந்து விடாதே. சிம்சோன் அதை இழந்து போனான். சிம்சோன் அந்த பிரதிஷ்டையை இழந்து போனான். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில வெடிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆவியானவரை விட்டுவிட்ட நிலை, பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. 2 Samuel chapter 16 verse 14, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினான். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டது. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரா என்கிற கவனம் நம்மகிட்ட எப்பவும் இருக்கணும். நம்மளை விட்டு போயிடக்கூடாது என்ற தயக்கம், தேவ பயம் நம்ம கூட எப்போதும் இருக்கணும். எல்லா நாட்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், பயப்படாதே என்று. ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், தெய்வ பயம். Fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படு, பயந்து வாழு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் உனக்கு இருக்கணும். அந்த ஜீவ தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் அழைக்கிறார். Come, come, don't be discouraged, don't be depressed. I am for you, I am with you, I am in you. You are losing me. நீதான் என்னை இழந்து கொண்டிருக்கிறாய் மகனே, மகளே. எத்தனை முறை வந்தேன், எத்தனை முறை உன்னை சந்திக்கும்படியாய் வந்தேன், எத்தனை முறை உன் வாழ்க்கையை மாற்றும்படியாய் வந்தேன், எத்தனை முறை உன் ஜீவியத்தை மாற்றும்படியாய் நான் வந்தேன். உன் வீட்டுக்கு வந்தேன், உன் வாழ்க்கையில வந்தேன். நீ அலட்சியத்தினாலே என்னை விட்டு விட்டாய். இப்ப அழைக்கிறார். திரும்பவும் போதும் சொல்லுவேனே, He is a God of second chances. He wants to give a chance for you. Opportunity knocks the door only once. He is standing in front of your house. He is standing in front of you. உன்னுடைய உதவியை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். நீ உன்னை ஒப்பு கொடுத்து வருவாய் என்று சொன்னார். அவரை விட்டு விடாதே. சவுலுடைய முடிவும் சிம்சோனின் முடிவும் நம்முடைய முடிவாய் இருக்கக்கூடாது. எப்போதும் ஞானத்தில் ஆரம்பிப்பது மாயையில் முடியும். கிருபையில் ஆரம்பித்த தாவீதின் ஊழியம் மகிமையாய் முடிந்தது. உன் ஊழியத்தை மகிமையாய் முடிப்பதற்கு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவேதான் உன்னை மீண்டும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறார். உமது சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் வரும். இந்த உலகத்திலே நாம் இழக்கக்கூடாத ஒன்று பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்காக எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தம். என் ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தம். ஆனால் எதற்காகவும் என் தேவனை நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இன்று மரித்தாலும் என் கண்ணை மூடி நான் முழிக்கும் போது என் மீட்பர் அண்டையில அவரோடு கூட இளைப்பாறத்தக்கதான ஒரு வாஞ்சையும் தாகமும் தான் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுவே என் மூச்சு, அதுவே என் ஓட்டம். பவுல் சொல்றாரு, எவைகளெல்லாம் உங்களுக்கு லாபமா தோன்றுகிறதோ, பார்க்க தோன்றுகிறதோ, நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் நான் பெஸ்ட். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு லாபமா தெரியல, அது எனக்கெல்லாம் நஷ்டமா தெரியுது. காரணம், அவரை நான் இழக்க விரும்பவில்லை. எதற்காகவும் நான் அவரை இழக்க விரும்பவில்லை. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி God is beyond the priorities. Love God. வெடிப்பு எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள். அதை கண்டுபிடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்கள். 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெரமாயா chapter 2 verse 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாய். விட்டுவிட்ட நிலைமை வேறு, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள நிலைமை வேறு.
பரிதாபமான ஒரு நிலைமை. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நானே இழப்பது. தாவீது அப்படியே மாத்தி சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. காரணம், என் தொட்டியில வெடிப்பு இல்லை. உங்கள் தொட்டியில் வெடிப்பு உண்டா? உங்கள் வாழ்க்கையில் வெடிப்பு உண்டா? உங்கள் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வல்லமையை இழந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் புதுப்பிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறீர்களா? Where is your anointing? When you receive the Holy Spirit on the first time, what was your experience? What about now? What is your real situation? What is your current situation? Just think of that. எப்ப மாறும்? எப்ப இந்த உணர்வு வரும்? ஜெப நேரத்துல தான் வரும். கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது தான் வரும். தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிவில் நீங்க சொல்லணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். வெடிப்புள்ளாத தொட்டியாக என்னை மாற்றும். ஏன் வெடிப்பு வருது? எங்க இருந்து வெடிப்பு வரும்? என் சரீரம் கரைப்படும் போது வரும். எப்படி என் சரீரம் கரைப்படும்? பைபிள் சொல்லுது யாக்கோபுல, என் நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. நாவும் ஒரு நெருப்பு தான். ஒரு சிறிய நெருப்பானது ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது போல இந்த நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டர்கள் இறங்கும் போது நாவை தொட்டார், கழுவப்படுன்னு. நாவை தொடணும் கர்த்தர், அதுக்கு நீ விட்டு கொடுக்கணும். எவ்வளவு பொய், எவ்வளவு அசுத்தமான வார்த்தை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை, தேவனுக்கு புறம்பான வார்த்தை, தேவனுடைய ஊழியர்களை தூஷிக்கிற வார்த்தை. எல்லாரும், everyone has to stand before God for the final judgment. I am accountable to God. I am accountable to God. God alone. தேவனுக்கு முதல்ல நான் கணக்கு ஒப்புவிக்கிறவனா இருக்க வேண்டும். 5 தாளந்து கொடுத்தவன் 5ஆம் 10ஆம் மாத்தி முன்னுக்கு போயிட்டான். 2 தாளந்து வாங்கினவன் 4ஆம் மாத்தி முன்னுக்கு போயிட்டான். நீ புதைச்சு வச்சு அதை பயன்படுத்தாம அதனால உன் வாழ்க்கையில வீணான காரியங்களை எல்லாம் வாங்கி கட்டி கொண்டு இப்ப நீ என்ன சொல்ற? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, தேவன் என்னை உயர்த்தவே இல்லை, அவர் எனக்கெல்லாம் செய்வாரா? அவரு அப்படி கிடையாது. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. எழுதி வச்சுக்கோங்க. The clear word has been mentioned in the Bible. அவர் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. He's not like a human being, sir. இன்னைக்கு ஒன்று பேசுவோம், நாளைக்கு மாறிடுவோம். அவர் அப்படி அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. இந்த உலகத்துல பரிசுத்தமுள்ள தெய்வம் என்றார் இயேசு மாத்திரம். நீங்க இயேசுவை குறித்து சொல்லவே வேண்டாம், பரிசுத்தமுள்ள கடவுள்னு சொல்லுங்க. இயேசுன்னு உலகத்துக்கே தெரியும். இயேசுன்னு உலகத்துக்கே தெரியும். இயேசுவை போல ஒரு மனுஷன் இருக்கிறாங்களா? ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? நோ, நெவர். நாவை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க, சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. என் கண்களினால் செய்த பாவம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், if you are the real man of God, கண்களில் தரிசனம், உதடுகளில் வேத வசனம், முகத்தில் தேவ பிரசன்னம், கரங்களில் வரங்கள், இருதயத்தில் ஆத்தும வாரம், வயிற்றில் உபவாசம், முழங்காலில் ஜெபம், பாதங்களில் லக்கு, then you can say that you are the man of God. If you want to be a man of God, வா, ஜீவ தண்ணீர் அண்டை வா, அழைக்கிறா. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். தாகமுள்ளவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் வந்து பானம் பண்ண கடவன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். Come to his presence. அவர் சமூகத்துக்கு வா. ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். உன்னை நிரப்ப விட்டு கொடு, உன்னை நிரப்ப ஒப்பு கொடு. அழுது ஒப்பு கொடு, அழுது ஜெபிக்க ஆரம்பி, கண்ண மூடி ஜெபிக்க ஆரம்பி.
வீட்டுல தானே இருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கலன்னு யோசிக்காத. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் உன் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. Just cry out to God. Just cry out to God. Just cry out to God. ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று கே. ஆண்டவரே நினைத்தருளும் என்று கே. என் மேல் நினைவாயிரும் என்று கே. ஏன் ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது? ஏன் நன்மை தடைபட்டிருக்கிறது? ஏன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது? உன் நாவு சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் ஜீவியத்தில் எங்கோ ஒரு இடத்துல வெடிப்பு இருக்கிறது. தாகம் இல்லையா? விருப்பம் இல்லாம தேவ சமூகத்துக்கு வருகிறாயா? அவரை விட்டுவிட்ட நிலைமை உன் வாழ்க்கையில உண்டா? என்றோ ஒரு நாள் வல்லமையாய் பிரகாசித்த நீ இன்றைக்கு ஏன் கூனி குறுகி கிடக்கிறாய்? கேரி தாட்டண்டையில ஆளை போக சொன்னதுதான் கர்த்தர். ஆமே, ஆனால் சூரை செடியின் கீழ் வந்தது நீதானே. அது உன்னுடைய பலவீனம் தானே. இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடு. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடு. பரிசுத்த ஆவியானவரை நிரப்ப போகிறார். ஆவியானுடைய கரமுனை நிரப்புவதாக. இன்றைக்கு நான் இந்த ஜெப நேரத்தை நிறைவு செய்தால் உங்கள் வீடுகளுக்குள் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வாராக. Let his presence, let his presence, let his presence. Oh hallelujah. எல்லா வீடுகளுக்குள்ள எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருடைய சிரசை கத்த தொடுவீராக. அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவர்கள் என்று கண்டு அவர்கள் மேல் ஊழியர்கள் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு தேவன் ஆண்டவரே நம்முடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. சிறு பிள்ளைகள் மீன் குஞ்சுகளைப் போல துள்ளட்டும். ஆமென். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தியர்களும் ஆமென் சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் இன்றைக்கு ஊற்றுவீராக. ஜனங்களை கர்த்தர் நிரப்புவீராக. தேவனுடைய பலன் உண்டாவதாக. அபிஷேகத்தின் நிறைவு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும். நிறைவான நன்மைகளினால மூடிக்கொள்ளும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் தேவ பலத்தினால் நிரப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபையினால் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த தேவாவியானுடைய சிநேகமும் ஆசீர்வாதமும் நிறைவும் செழிப்பும் பரிபூர்ணமும் பாதுகாப்பும் நாம் அனைவரோடு பூமியில் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலேயும் நீடித்து நிலைத்திருந்து பாதுகாப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. May God bless you. Don't go anywhere. எங்கேயும் போகாதீங்க. உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல ஜெபிங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை இன்றைக்கு நல்ல ஒரு புதிய பலத்தினால் நிரப்புவா. இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் உங்களுக்கு மீண்டும் ஒரு புதுப்பிக்கப்படுகிற நாளாக இருப்பதாக. நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சாட்சியாக சொல்லுங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. நல்ல ஜெபிங்க. இன்றைக்கு ஜெப நேரத்துக்கு அதிகமாக நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதிகமாக ஜெபியுங்கள். உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுமான்னு சொன்னால் ஆவிக்குரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த லிங்க் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, நீங்க இந்த மீடியாஸ்ல இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அநேகர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். May the Lord be with you. God bless you.